வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது மர்க்கட்டாசன் தொடர். இதுடைய பயன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமது உடலையே கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா நமது மூளை தான். நம்ம உடலையே கட்டுப்படுத்துகிற இந்த மூளை எதில் அடங்குது அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ஒரு பகுதி தான் இந்த மூளை. இந்த மர்க்கட்டாசன் தொடர் பயிற்சி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தையே பேலன்ஸ் பண்ணக்கூடிய பயிற்சி இது. நம்ம உடலையே கட்டுப்படுத்துறது நமது நரம்பு மண்டலம். அதுக்கு அடுத்தது நமது ஹார்மோன்கள். நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்னாலும் சரி, அழுகணுன்னாலும் சரி, எது நடக்கணுன்னாலும் ஹார்மோன்கள் சுரக்கணும். ஒரு ஹார்மோன் சுரந்தால் தான் அந்த வேலையே நடக்கும். அப்போ இந்த 2 விஷயங்கள் தான் உடலையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த ரெண்டையுமே டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யோகா. அந்த யோகாலையும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பயிற்சி இரண்டையுமே சரி செய்யக்கூடிய பயிற்சி. இந்த மர்க்கட்டாசன் தொடர் பயிற்சி செய்த உடனே பல வருஷமாக இருக்கிற பேக் பெயின் சரியாகும். இது நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்குறோம். ரொம்ப வருஷமாக இருக்கிற வலி கரெக்டாக முறைப்படி பயிற்சி செஞ்சுட்டு திரும்ப எந்திரிச்சு நடக்கிறப்பயே வலி இருக்காது. அப்போ இது இன்ஸ்டண்ட்டாக அந்த பேக் பெயினை ரிலீஃப் பண்ணுறதுனால நம்ம டிஎஃப்யூ இன்ஸ்டண்ட்லேயும் இந்த பயிற்சியை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நமது முதுகுத்தண்டை ரெஜுவினேட் பண்ணும். இது மாதிரி முதுகுத்தண்டுக்குரிய பயிற்சி எங்கேயுமே கிடையாது. நீங்கள் என்ன பயிற்சி செஞ்சாலும் சரி, ஏரோபிக்கு, ஜிம்முக்கு போகிறீங்க, இல்லை ஜாகிங்கு, என்ன பயிற்சி இருந்தாலும் முதுகுத்தண்டை அக்கு வேற ஆணி வேற எல்லா பயிற்சிகள் இதில் அடங்கும். அப்போ அந்த முதுகுத்தண்டுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறப்ப அங்கே ரத்த ஓட்டமானது கரெக்டாக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறப்ப ரத்தத்தில் ஆக்சிஜன் சத்து பொருட்கள் உள்ளே போய் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணும். இந்த பயிற்சி யார் ஒருத்தர் ரெகுலராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வயசாகிறப்ப, அதுக்கடுத்து வெயிட்டு தூக்குறப்ப, கீழே விழுகிறப்ப வரக்கூடிய அந்த முதுகு வலி எதுவுமே இருக்காது. முதுகு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கவே இருக்காது. இந்த மர்க்கட்டாசன் தொடருடைய முக்கியமான இன்னொரு பெனிஃபிட், நமது ஹார்மோன்கள் இருக்குது பாருங்கள். இந்த ஹார்மோனுடைய அளவு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. சீராக இருக்கணும். இதை சீராக வச்சுக்கிறது இந்த பயிற்சி. இந்த பயிற்சியானது வலி இருக்கிறவங்க எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முறைகள் சொல்லியிருக்கிறோம். அந்த முறைப்படி பயிற்சியை செய்துக்கோங்க. செய்ய 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 அந்த பயிற்சியுடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் ஆகும். தொடர்ச்சியாக செய்ய செய்ய அதோடைய ரிசல்ட்டை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அப்போ வலி இருக்கிறவங்க வலி பூரணமாக சரியாகும் வரை தொடர்ச்சியாக தினசரி பயிற்சி பண்ணிக்கோங்க. மற்றவங்க உங்களுக்கு நேரத்துக்கு ஏற்ப இந்த பயிற்சிகள் டெய்லி டிஎஃப்யூ சீரீஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த பயிற்சியானது நம்ம உத்தான் பாதாசன் தொடர் நேரம் இல்லாதவங்க அதுக்கு ஒரு நாளோ அல்லது 2 நாளோ அதற்கு விடுமுறை கொடுத்துட்டு இந்த பயிற்சியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அடுத்த வகுப்பில் நம்ம இந்த மர்க்கட்டாசன் தொடர் முழுமையாக எப்படி பெர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன்.